வணக்கம். தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் ஹீரோயினுக்கு அதிகபட்சமாக வியாதினா அது பிளட் கேன்சராக தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இன்டர்நெட், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இதெல்லாம் வளர்ந்ததுனால தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூ டிசீஸை தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி வந்த படங்களோட லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நார்கோலெப்சி. யாராவது அடித்தாலோ இல்லை பெரிய சத்தம் கேட்டாலோ அதிர்ச்சியான விஷயம் நடந்தாலோ உடனே தூங்கிடுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான வியாதி தான் ஹீரோவுக்கு வந்தால் என்ன நடக்கும்? இதே தான் தமிழில் விஷால் நடிச்சு வெளியான நான் சிகப்பு மனிதனோட கதை. தமிழ் சினிமாவுக்கு இந்த நார்கோலெப்சி ரொம்பவே புதுசு. ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியா, சுத்தமா மறந்து போறதுக்கு பேரு அம்னீஷியா. இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியா அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். எந்த ஒரு விஷயமும் உங்க ஞாபகத்துல அதிகபட்சமா ஒரு 10 இல்ல 15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். இதுவே ஹீரோவுக்கு வந்தா, அதுவும் வில்லனோட முகமே மறந்து போயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு சொன்ன படம் கஜினி. ஆனா இதே கான்செப்டை இவங்களுக்கு முன்னாடியே இங்கிலீஷ்ல மெமெண்டோ அப்படிங்கிற படத்துல எடுத்துட்டாங்க. பைபோலர் டிஸார்டர், இது ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சூசைட் பண்ணிக்கிற டெம்டேஷன் வரும், இல்லை நீங்களே வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிற மாதிரியான ஒரு உந்துதல் வரும், மேலே இருந்து கீழே குதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும், இல்லை யாரோ உங்களை கொலை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். இப்படி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான் இந்த பைபோலர் டிஸார்டர். இந்த கான்செப்டில் வெளியான படங்கள் தனுஷ் நடித்த 3, அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிய ஆரோகணம். ஆட்டிசம், இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு டிஸார்டர். ஆனால் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அசாத்திய திறமை இருக்கும். இந்த அசாத்திய திறமையை ஐடென்டிஃபை பண்ணுறதும் இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதும் தான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். இதை பேஸ் பண்ணின படம் தான் தமிழில் வெளியான ஹரிதாஸ். சீசோஃப்ரீனியா, இது மனநிலை முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட ஒரு விதமான நிலை. செய்கிறது நல்லதா கெட்டதான்னு அவங்களுக்கே தெரியாது. இல்லாத ஒரு விஷயத்தோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாததை இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஸார்டரை பேஸ் பண்ணி வந்த படம் தான் பார்த்திபன் இயக்கி நடித்த குடைக்குள் மழை. இதில் இல்லாத லவ்வரோட இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. சீசோஃப்ரீனியாவை தமிழ் சினிமாவில் ரொம்ப அற்புதமாக டெபிக்ட் பண்ண படம் இந்த குடைக்குள் மழை. ஹாலுசினேஷன், டெல்யூஷன், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்டிக் டிஸார்டர் தான். இல்லாத விஷயங்களோட பேசுறது, அவங்களுக்கு மட்டுமே கேட்குற ஒரு குரல், சூசைடுக்கு டெம்ப் பண்ணுற ஃபீலிங். இது சுஜாதா சார் நாவலில் நிறைய பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்த படம் தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆன விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான். இது இல்லாமல் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸை வச்சு வெளியான படங்களில் பெஸ்ட்னு லிஸ்ட் போட்டால் குணா, காதல் கொண்டேன், ராம், காதலில் விழுந்தேன். இந்த படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா அப்சசிவ் டிஸார்டர். ஒரு விஷயத்து மேலே மட்டுமே ரொம்ப அட்ராக்ட் ஆகி அது கிடைக்கிறதுக்காக வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ். இந்த படங்களோட கதைகள் யோசிச்சாலே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரியான மெடிக்கல் டிஸார்டர் பேஸ் பண்ணின படங்கள் தமிழில் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போதான் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரியான டிசீசஸ்லாம் தமிழ்ல வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த சினிமா கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிடுவீங்கல்ல?